வணக்கம் மக்களே. பொங்கலுக்கான சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறிகள் பார்த்திங்கன்னா 21 காய்கறிகள் போட்டு சாம்பார் வைப்பாங்க. சாம்பாரோ அல்லது ஒரு காரக்குழம்பு மாதிரியோ வைப்பாங்க. அந்த 21 காய்கறிகளில் நமக்கு நம்ம ஊர் பகுதியில் என்னெல்லாம் விளையுதோ அதெல்லாம் தான் போட்டு வைக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா என்னெல்லாம் காய் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதில் கத்திரிக்காய் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், அப்புறம் கேரட் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன துண்டு கருணக்கிழங்கு வச்சுருக்கேன், முள்ளங்கி, அப்புறம் நூக்கல், வாழைக்காய், வள்ளிக்கிழங்கு இனிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த வள்ளிக்கிழங்கு, தக்காளி, சின்ன வெங்காயம், மொச்சக்கொட்டை, பட்டாணிலாம் போடுறதில்ல, சரி இருந்ததுனால சரி நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், வேர்க்கடலை. இதை தாண்டி மஞ்சள் பூசணி, வெண்பூசணி, இது ரெண்டையும் அரிஞ்சு இதில் போடணும். இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம்பருப்பு வேக வச்சிட்டேன் நான். துவரம்பருப்பு மஞ்சள், பெருங்காயம், பூண்டு பல் போட்டு வேக வச்சுக்கலாம். பூண்டு சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி போடாமல் விட்டுடலாம். பருப்பு வேக வச்சு அதை மசிச்சுக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளை எல்லாம் வேக வைக்கணும். மிளகாய் பொடி போட்டு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு வேக வச்சுக்கினேன். பருப்பு கடைஞ்சி அதுக்கப்புறமா புளி கொஞ்சம் புளி கரைச்சல் வச்சுக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு, சின்ன எலுமிச்சம்பழம், அதாவது பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அந்த புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த காய் வெந்துட்டுருக்கு இல்லையா, காய் வெந்துட்டுருக்கும்போது பருப்பு கடைஞ்சி அதில் ஊற்றிட்டு, கடைஞ்சின்னா நீங்கள் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். பருப்பு வெந்திருக்கிறத பொறுத்து. நல்லா வெந்திருந்ததுன்னா அப்படியே கூட அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், மத்தோ இல்லை ஜல்லிக்கரண்டியோ வச்சு கூட. அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், ஒரு வரமிளகா, 1-2 வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிடணும். இதுக்கு கொஞ்சம் பொடி அரைச்சி போடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தனியா, கொஞ்சம் ஒரு 2-3 வரமிளகா, அதாவது 2 ஸ்பூன் தனியா, ஒரு 2-3 வரமிளகா, கடலைப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், அதுவும் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு, அரை ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொதிச்சுட்டே இருக்கும்போது போட்டுட்டு கொத்தமல்லி தழையை அரிஞ்சு பொடியாக போட்டுட்டோம்னா சாம்பார் மணக்க மணக்க அருமையான சாம்பார். இப்போ இது செய்முறையை ஏன் காட்டலை அப்படின்னா, இன்றைக்கி பொங்கல், இன்றைக்கி தான் இதை செய்கிறோம், அதனால் அது செஞ்சிட்ருக்கும்போது வீடியோ எடுத்து போட முடியாது. அதனால் செய்முறையை நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் மற்ற நாளில் கூட இந்த சாம்பார் வைக்கலாம். எல்லா காய்களும் போடுறதுனால மல்டிவிட்டமின்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் செஞ்ச பிறகு பொங்கல் பானை அதெல்லாமும் நான் போட்டு விட்றேன்.